வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். நேற்று நைட்டு டின்னர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான டின்னர். நேற்று சண்டே கொஞ்சம் ஹெவிங்கிறதுனால நைட்டு சிம்பிள் டின்னர் பண்ணோம். இன்றைக்கி வந்து சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். அதாவது ஸ்மூத்தி சாப்பிட போகிறோம். என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு 2 வாழைப்பழம் போட்டிருக்கேன். ப்ளஸ் இதோடு வந்து ஒரு சின்ன வெள்ளரிக்காய் ஒன்று இதில் கொஞ்சம் போடுறேன். ப்ளஸ் இது வந்து கொய்யாக்காய், ஒரு கொய்யாக்காய் போடுறேன், சின்ன கொய்யாக்காய். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை, பச்சைக்கடலை சாப்பிட போகிறோம். அப்படியே அதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இதோட வந்து தயிர் போட போகிறோம். தயிர் கொஞ்சம் நிறைய போடுறேன். தயிர் ரொம்ப நல்ல உணவு, ப்ரோபயாட்டிக்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. தயிர் நல்லா போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாழைப்பழம், வெள்ளரிக்காய், சின்ன கொய்யாக்காய் ஒன்று, பச்சை நிலக்கடலை ப்ளஸ் தயிர், இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. இதோடு வந்து சீத்தாப்பழம் வச்சுருக்கோம். ப்ளஸ் மதியம் வந்து பொரியல் வந்து சுண்டைக்காய் பண்ணியிருக்கோம். இது ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டு போகிறோம்ட்டா. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ஸோ வாரத்துக்கு ஒரு நாளாக இந்த மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு வந்து நல்ல பாக்டீரியாக்கள் உருவாக்கக்கூடிய தன்மை வந்து தயிருக்கு, பழைய சோறுக்கு இதெல்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து உணவை வந்து மற்ற உணவுகளை, வேக வைத்த உணவுகளை குறைத்துட்டு ஒரு நாளாவது இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.